வணக்கம். இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு கள்ளக்குறிச்சி சிஜேஎம் கோர்ட்டில் நாளைக்கு விசாரணைக்கு வருது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம். அது நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரிய வரும். ஏன்னா சம்மன் அனுப்பி அவங்க கூப்பிட்டுருக்காங்க. இதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வுகள் நடக்கும்போது தான் அது தெரிய வரும். ஸோ இதில் பாப்பா மோகன் சார் இப்போ என்ன செய்ய போகிறாரு, அவர் என்ன வாதம் பண்ண போகிறாரு, என்ன ஆர்குமெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது நாளைக்கு வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இப்போது நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையாக இருக்குது. என்ன கதையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஆரம்பத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசி கொண்டிருந்த 2 பேர், அதில் முக்கியமானவங்க விபி ராக்கர்ஸ் வடிவேலும் லாஸ்ட் நாலேஜ் சேனலில் 2 பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஸ்ரீமதிக்கு ஆதரவாக செல்விக்கு ஆதரவாக இருந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் சமீப காலமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்ச கதையாக தான் இருக்குது. ஏன்னா 2 பேருமே ஸ்ரீமதிக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தவங்க 2 பேருமே சண்டை போடுறதுங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் யூடியூப்பில் பேசி ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேர்த்த வாதி பூசுறதுங்கிறது எதிர்த்தரப்புக்கு அது சாதகமான ஒரு விஷயமா போயிடும். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் 2 பட்டோன்னு அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டமாயிரும். ஸோ இப்போ நம்ம சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்து எப்படி இந்த வழக்கை முன்னெடுத்து செல்வது, மக்கள் மத்தியில் இதை எப்படி வெளிக்கொண்டு வர்றது, மக்கள் ஆதரவை எப்படி சேர்க்கறது அப்படின்னு இருக்கணுமே தவிர, மக்கள் ஆதரவை பாதி உங்களுக்கு பாதி இவருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இந்த லாஸ்ட் நாலேஜ் போடுற வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாமே வடிவேல்வை குடிகாரன் சொல்கிறதும் வடிவேல்வை கழுவி ஊற்றுறதும் அப்படி இருந்துட்டு கமெண்ட்டில் இருந்திருக்கு. இந்த வீடியோவில் இப்போ விபி ராக்கர்ஸ் போடுற வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் நாலேஜ் அவரை கழுவி ஊற்றுறது, அவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி வெளிநாட்டில் இருந்துட்டு முகம் காட்டாமல் பேசிகிட்டு இருக்காரு, முகத்தை மறைச்சிட்டு பேசுகிறாரு, அது மாதிரியான கமெண்ட்டுகள் இவர் சேனலுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த கமெண்ட் போடுறவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஸ்ரீமதிக்கு ஆதரவாக உள்ள ஆளுங்களாக இருப்பாங்க. மீதி 50% அவங்க யாராக இருப்பாங்கன்னா பள்ளித்தரப்புக்கு ஆதரவாக உள்ள ஆளுங்கள் இருப்பாங்க. அவங்க என்ன நினப்பில் அந்த கமெண்ட் போடுவாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா இவங்க மேலே மேலே அந்த வீடியோவில் போட்டு அவரை கழுவி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இதை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போடுறது இது பிரித்தாளும் இது வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து கொண்டு வந்துட்டு இருக்க விஷயம். இது இந்த பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது, இந்த பிரித்தாளும் கொள்கையை தான் இப்போ இதில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன நெருப்பா பற்ற வச்ச கங்கு இன்னைக்கு ஊதி பெருசாக்கப்பட்டு இன்னைக்கு பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கு. இவர் வீடியோவில் நான் கோர்ட் வாசலில் வச்சு அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு சொல்கிறது, அதை இவர் எடுத்துக்காட்டி இந்த மாதிரி அவங்க பள்ளித்தரப்புக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, அவங்கள பாதுகாப்பு கொடுக்கணும்னு இவர் கேட்குறதும் இது எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது. 2 பேர் போடுறதுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் அரசியலை பொறுத்த வரைக்கும். ஆனால் 2 பேருக்குமே ஸ்ரீமதி விஷயத்தில் ஒத்த கருத்து இருந்துட்டு இருக்கு. அந்த ஒத்த கருத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பள்ளித்தரப்புடைய ஆட்களுடைய வேலை. அந்த வேலையை சுலபமாக்குற மாதிரி நீங்கள் அரசியலை கொண்டு ஸ்ரீமதி விஷயத்தில் கொண்டு நுழைச்சி அந்த அரசியலை பேஸ் பண்ணி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயம் இந்த நேரத்தில். அதுவும் இப்போ முக்கியமாக ஸ்ரீமதிக்கும் சரி செல்விக்கும் சரி ஒரு ஆதரவு தேவை. அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே சேர்த்தவாரி வீசுறதுங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம். இது சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நான் கேட்குற எனக்கு எப்படி இருக்குன்னாக்கா, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எனக்கு அட்ஜஸ்ட் ஜீரணிக்கவே முடியல. நீங்கள் 2 பேர் பேசுகிறது, ஒருத்தர் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்குறாருன்னு ஒருத்தர் குறை சொல்கிறாரு, இன்னொருத்தர் அவர் குறை சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் ஓட்டு கேட்குறாரு. உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்போது அவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது தப்பு இல்லை. அரசியல் கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்க தான் செய்யும். எனக்கு ஒரு கருத்து இருக்கும், மக்களுக்கு இந்த ஸ்ரீமதி விஷயத்தை பார்த்துட்டு இருக்க மக்கள் அனைவருக்குமே ஒரு கருத்து இருக்கும். அவங்க எல்லாருமே ஒரே கட்சியை ஆதரிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க.
இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம், அதில் ஒரு 10,000 பேர் அந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா 10,000 பேருமே ஒரே கட்சிக்கு சாதகமான ஆட்களாக இருக்க மாட்டாங்க. சிலர் திமுகக்கு ஆதரவாக இருப்பாங்க, சிலர் அதிமுகக்கு ஆதரவாக இருப்பாங்க, சிலர் பிஜேபிக்கு கூட ஆதரவாக இருப்பாங்க, ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது ஒரு விஷயத்துக்கு அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கும் போது இந்த அரசியல் விஷயத்துக்காக நீங்க அடிச்சுக்கிறது வந்து இந்த மக்களை வந்து பிளவுபடுத்தும் அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டான ஆன்சர். ஏன்னா ஒவ்வொருத்தர் இப்ப திமுகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க பூரா வடிவேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்றவங்க பூரா லாஸ்ட் நாளைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, மீதி பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற யாராவது அவங்க சார்பா பேசுவாங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டாங்கன்னா இது வந்து 10,000 பேருங்கிறது வந்து 2,500 நாளா பிரிஞ்சிட்டாக்கா மக்களுடைய மென்டாலிட்டியை ஒன்னா இருக்க வைக்க சூழ்நிலை வந்து இந்த ஸ்ரீமதி வழக்குக்கு இருக்கு. அனைத்து கட்சியில இருக்கிறவங்களையும் இந்த ஒரு புள்ளியில இணைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஸ்ரீமதி வழக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த வழக்குல வந்து நடவடிக்கை எடுக்கணும், உண்மை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும்னு மக்கள் விரும்புறாங்க. அந்த மக்கள் நான் சொல்றது எல்லா கட்சியை சேர்ந்த மக்களும், குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த மக்கள் மட்டும் இல்ல. இப்போ நீங்க திமுகக்கு ஓட்டு கேட்குறீங்க, அது உங்களோட விருப்பம், அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை வந்து சகோதரி செல்வி அவங்க மகள் ஸ்ரீமதி வழக்கோட கொண்டாந்து இணைச்சு பேசுறது வந்து யாருமே தப்பு. அவர் வந்து அது அந்த ஓட்டு கேட்குற விஷயத்த வந்து தனிப்பட்ட ஒரு வீடியோவை போட்டிருந்தாருன்னா யாருமே அதை கேள்வி கேட்கக்கூடாது, அது அவரோட தனிப்பட்ட கருத்து. அதே மாதிரி நீங்க வந்து சீமானுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க ஒரு வீடியோல, அது உங்களோட கருத்து, அதை தவறுன்னு யாரும் சொல்லவும் முடியாது. ஆனா இந்த ஸ்ரீமதி விஷயத்துல வந்து நீங்க எல்லாரும் வந்து அந்த அரசியலை கொண்டாந்து நுழைச்சு இதை வந்து பிரிவுபடுத்துறது வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து யாருக்கு சாதகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா பள்ளி தரப்புக்கு சாதகமா இருக்கும். இவங்க எப்படிதான் எல்லாம் பேசுற மாதிரி பேசுவாங்க, அப்புறம் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியை வளர்த்து விட்டுரும். அந்த மாதிரி வளர்த்து விடுறது வந்து மக்கள் ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சுக்குநூறா வெடி வச்சு தகர்க்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆபத்து இதுல இருக்குதுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் அரசியல் பேசுறதை நிறுத்திட்டு, ஏன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை, செவ்வாய் புதனோட இந்த பிரச்சாரம் எல்லாம் நின்று போயிடும். அதுக்கப்புறமா வியாழக்கிழமையில இருந்து என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் திமுக அதிமுக இந்த மாதிரி பிஜேபின்னு பேசிட்டே இருந்தீங்கன்னாக்கா வேலைக்கே ஆகாது. இந்த வழக்கு நாளைக்கு விசாரணைக்கு வரப்போகுது. நாளைய நிகழ்வு என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்த அரசியல் கட்சிகள் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போவோம். ஏன் சீமான் கூட ஒரு தடவை அது குரல் கொடுத்துட்டு காணா போயிட்டாரு. அதை பத்தி கள்ளக்குறிச்சி பத்தி பேசவும் இல்லை. அதே மாதிரிதான் எல்லா கட்சிக்காரங்களும், ஸ்டாலினும் சரி எடப்பாடி பழனிசாமி சரி, ஒரு நாள் எந்த கொம்பனா இருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதோட சரி, அதோட காணா போயிடும். அதே மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமியும் அதே மாதிரிதான் சொன்னாரு. ஸோ ஒவ்வொரு கருத்தை ஒரு நாள் சொன்னதோட அவங்க இந்த விஷயத்தை மறந்துடுறாங்க. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், அவங்கள சொல்லி குற்றம் கிடையாது. அவங்களுக்கு 1000 வேலை, இது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை வந்து 2 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மக்களை முட்டாளாக்க கூடாது. ஸோ அந்த மக்களை முட்டாளாக்குற மாதிரி செயல்களை தான் நீங்க இப்ப சண்டை போடுற மூலமா செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னா என்ன கதை? என்ன, நான் 1 ரூபா கொடுத்தேன், நீ 2 ரூபா கொடுப்ப, நீ 2 ரூபா கொடுத்தியா நான் 5 ரூபா கொடுப்பேன், நான் 5 ரூபா கொடுத்தியா நீ 10 ரூபா கொடுப்ப. அதே மாதிரி மாத்தி மாத்தி கொடுக்கும்போது வாங்குற காலுக்கு வந்து குஷி ஆயிரும். ஏன்னா மாறி மாறி காசு கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அவனுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஸோ அந்த மாதிரியான கொண்டாட்டத்தை பள்ளி தரப்புக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு நாளைய நிகழ்வு என்னங்கிறத பத்தி கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த நிகழ்வுகளை குறித்த வீடியோகளை பதிவு பண்ணுங்க. ஸ்ரீமதிக்கு ஆதரவா ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்ற ஹேஷ்டேக்கை தூக்கி பிடிங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களையும் ஒன்றுபட வைத்த ஒரு வழக்கு இது. அந்த வழக்கை வச்சு நீங்க போடுற சண்டையால மக்கள் ஆதரவை வந்து இந்த வழக்குல இருந்து மக்கள் ஆதரவை வந்து வெளியாக்கிறாதீங்க. மக்களோட ஒற்றுமை தான் இதுல முக்கியம். மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இது ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்களோ அவ்வளவுக்கு இந்த வழக்கு வந்து பேசப்படும் வழக்காக இருக்கிறது. கோர்ட் இவ்வளவு தூரம் அந்த வழக்கை வந்து முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தாலும் அது வேற வழி இல்லாம இதை முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா மக்களுடைய ஆதரவு இன்னும் அந்த 2 வருஷம் கழிச்சும் நம்ம வீடியோக்கு இவ்வளவு பேர் பார்வையிடுறாங்க, இவ்வளவு பேர் கருத்து சொல்றாங்க அப்படின்னாக்கா மக்களுடைய ஆதரவு இன்னும் அந்த வழக்குக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் முக்கியம்.
பாப்பா மோகன் சார் இந்த வழக்குல என்ன பண்ண போறாரு அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் வந்து என்னோட கமெண்ட்ல வந்து சொல்றவங்க வந்து அவர் தெய்வமா பாக்குறோம், அந்த வழக்குல அவர் நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ணின வழக்குகள்ல அவர் ஜெயிச்சு கொடுத்திருக்க வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்குகளை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பாப்பா மோகன் சார் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம சண்டை போட்டு பாப்பா மோகன் சாரையும் அசிங்கப்படுத்தி, ஆதரவு கொடுக்கிற மக்களையும் அசிங்கப்படுத்தி, சகோதரி செல்வியையும் அசிங்கப்படுத்தி, கடைசியில ஸ்ரீமதியையும் அசிங்கப்படுத்துற லெவலுக்கு கொண்டு போய் விடுற மாதிரியான சூழ்நிலை ஆகுது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன்னா, லாஸ்ட் நாலேஜ் நல்லா பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஒரே ஒரு விஷயத்துல சறுக்கி இருக்காரு. என்ன விஷயம்னா, அவர் இந்த மாதிரி அந்த பள்ளியில படிக்கிற மாணவிகள் தேவடியாக்கள் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பதிவு பண்றாரு. ஸோ இந்த வார்த்தைகளை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், வேற வழி இல்லாம சொல்ல வச்சுட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் பதிவு பண்ணும்போது பள்ளி மாணவிகள் அத்தனை பேருமே குழந்தைகள், அவங்கள வந்து இந்த மாதிரி அவர் சித்தரிக்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு செயல். அதுக்கு வந்து அவருக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் நான் முதல்ல. ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கும், நாளைக்கு நடக்க போற நிகழ்வு என்னவா இருக்கும், அதுல ஸ்ரீமதிக்கு சாதகமா இந்த வழக்கு மாறுமா, அப்படி இல்லை வாய்தா வாங்கப்படுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதே எதிர்பார்ப்போட இருப்போம். நாளை வரை காத்திருப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். அடுத்த வரை உங்களோட கமெண்ட்டுகளை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இவங்களோட சண்டையை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து பேசுறது, வாய்ஸ் மெசேஜ் பெறுறது, இந்த மாதிரி போடுறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் அது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரெண்டு பேருமே பார்வையிடறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அவங்களுக்கு இந்த சண்டையை நிறுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையக்கூடும். அதனால உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.